13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வரை. விதைக்கிறவன் ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் உடைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். நன்றி சகோதரரே. பிரியமானவர்களே, அடிக்கடி இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கலாம், சிந்தித்திருக்கலாம், நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த ஓமை என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் மூல பாஷையில் என்னவென்றால் ஹைப்பர்போலி, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மற்றும் இயற்கையில் இருக்கக்கூடிய சில காரியங்களை உதாரணமாக காண்பித்து சொல்வதற்கு பேர் தான் ஓமை. ஓமை கேட்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். சீஷர்களை கேட்டார்கள் ஆண்டவரை பார்த்து, ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர்? ஏன் ஆண்டவரை நேரடியாக பேசிவிட்டு போகலாமே, ஏன் சுற்றி வளைத்து ஒரு கதை போல ஒரு சில காரியங்களை சொல்லுகிறீர்? ஆண்டவர் சொன்னார், இதை கேட்கிறவர்களுக்கு புரிகிறது போல இருக்கும், ஆனால் உண்மையாக விளங்காது. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதற்கான அர்த்தத்தை தேடி கண்டுபிடிப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் ஓமையாக சொல்லுகிறார். 30க்கும் அதிகமான ஓமைகளை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே பேசியிருக்கிறார். அப்படியானால் அவருடைய பெரும்பாலான பிரசங்கங்கள் ஓமைகளாக இருக்கிறது. இந்த விதைக்கிறவனுடைய ஓமை 3 சுவிசேஷங்கள்ல இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இதெல்லாம் நமக்கு தெரிந்த பகுதி. ஒருவேளை ஞாயிறு பாடசாலையிலிருந்து நாம் படித்திருக்கலாம். ஆனாலும் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது கடினம். ஏன் என்று சொல்லுகிறேன். இதற்காகத்தான் ஆண்டவர் ஓமையை பயன்படுத்தினார். பரலோக ரகசியங்கள் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இதற்காகத்தான் உண்மையில பேசுகிறேன். ஏன் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது? நீங்கள் வந்து அதற்கான விளக்கத்தை என்னிடத்தில் கேட்பீர்கள், நான் விளக்கம் கொடுப்பேன். அவர்களோ இது எளிமையா இருக்கிறது, இதுல என்ன இருக்கிறது, அவர்களுக்கு விளங்காது. இதுதான் உவமை. இது என்ன பிரதர்? ஒரு விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போனான். விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவை வந்து அதை கொத்தி கொண்டு போனது. சில விதை கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அது மண் ஆழமாய் இராததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதும் அது வேர் இல்லாததினாலே உலர்ந்து போயிற்று. 3வது முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் அதோடு கூட வளர்ந்து முள் நெருக்கி போட்டு அது கனி கூடாதபடி அதை பாழாக்கி போட்டது. கடைசியாக விழுந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. 1 100ம் 60ம் 30மாக பலன் கொடுத்தது. இதுல என்ன கஷ்டம் என்று நினைக்கலாம். கஷ்டம்தான், கேட்பதற்கு எளிமையா இருக்கும். அப்படித்தான் ஆண்டவர் பேசினார். கேட்டவர்கள் நினைத்தார்கள், இது என்ன பெரிய கஷ்டம், எல்லாம் நமக்கு புரியுது, ஆனால் புரியாது. இது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஏனென்றால் சீஷர்கள் வந்து பின்னாலே ஆண்டவர் இடத்துல இதற்கான விளக்கத்தை கேட்டார்கள். ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்தார். எல்லாரும் வந்து ஆண்டவர் இடத்துல விளக்கத்தை கேட்கவில்லை. எல்லாம் புரிந்ததை போல போய்விட்டார்கள். அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதனாலதான் ஆண்டவர் ஓமையாக சொன்னார். பிரியமானவர்களே, ஓமை நமக்கு புரியலாம், அதனுடைய அர்த்தம். இது பரலோக ரகசியத்தை ஆண்டவர் பூமியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், இயற்கை சம்பந்தப்பட்ட சம்பவங்களை வைத்து ஆண்டவர் பேசினார். அதனால்தான் ஓமைகளை அவர் பேசினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இது நமக்கு பொருந்துமா? இது யாருக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார்? 9ஆம் வசனத்தை பாருங்கள். கேட்கிறவன்
கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கூடாது. யாருக்கெல்லாம் காது இருக்கிறோ அவங்க எல்லாம் இதை கேட்கணும். இது விசுவாசிகளுக்கா அவிசுவாசிகளுக்கா என்ற கேள்வி பொதுவாக எழும்புகிறது. ஆனால் கேட்கிறதற்கு காது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் கேட்கலாம். ஆண்டவர் இதற்கான விளக்கத்தை பின்பகுதியில கொடுக்கும்போது, பிரதானமாக நாம் அதை படிக்கும்போது அவிசுவாசிகளுக்கு சொன்னதை போல இருக்கும். அதை கேட்கிறவன் உணராதிருக்கும் போது சாத்தான் வந்து அந்த விதைக்கப்பட்ட விதையை கொண்டு போகிறான். அவர்கள் உணராதபடி, உணர்ந்து ரட்சிக்கப்படாதபடி. அப்படியானால் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு என்பதை போல தோன்றும். இது ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் சேர்த்துதான். ஆனால் இதற்கான விளக்கத்தை கேட்டதே சீஷர்கள் தான். சீஷர்களுக்கு தான் ஆண்டவர் விளக்கத்தையே கொடுத்தார். அப்படியானால் இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? நமக்கு பொருந்தும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் கட்டளையிட்டேனோ அதையெல்லாம் மக்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய கட்டளைகள் திருச்சபைக்கு இன்றைக்கு எல்லாம் தேவையில்லை என்று போதிக்கக்கூடிய அநேகர் நம்முடைய சபைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது சரியா அல்லது ஆண்டவர் சொன்னது சரியா? ஆண்டவர் இந்த பிரதான கட்டளை இருக்கு பாருங்க, கிரேட் கமிஷன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி. அந்த கட்டளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சீஷராக்குவதுதான் கட்டளை, சரியா? அந்த கட்டளை, அந்த சீஷராக்குகிற பணி என்ன அடங்கி இருக்கிறது? புறப்பட்டு போவதல், சுவிசேஷத்தை அறிவித்தல். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம கட்டளைக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க வருதுன்னா, நான் கட்டளையிட்ட யாவையும், யாவையும் என்ற வார்த்தை கவனிக்க வேண்டும். All that I have commanded you. உங்களுக்கு நான் என்னெல்லாம் கட்டளையிட்டேனோ அதை அவர்கள் கை கொள்ளும்படி. யார் கை கொள்ளும்படி? நீங்கள் போய் யாருக்கு சுவிசேஷம் அறிவித்தீர்களோ, யாரை ரட்சிப்புகளாக நடத்தி யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீர்களோ அவர்கள் கை கொள்ளும்படி. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் நம்மில சிலர் நிறைய பேர் அப்படி எழும்பி இருக்கிறாங்க? ஏன் ஆண்டவருடைய கட்டளைகள் மிக கடினமானது. சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் இறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை மேலங்கி எடுத்துக்கொண்டு உன் வஸ்திரத்தை விட்டுரு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உடனே என்ன பண்ணிட்டாங்க? அதெல்லாம் நமக்கு கிடையாதுன்றாங்க. பிரியமானவர்களே, இப்படி நினைச்சா யாருமே நீட்டுக்கு போக மாட்டாங்க. ஐஏஎஸ் யாரும் படிக்க மாட்டாங்க. ஐஏஎஸ் கஷ்டம், சிஏ கஷ்டம், நீட் படிக்கிறது கஷ்டம். அது வேண்டும் என்று தானே படிக்கிறார்கள். அப்ப ஏன் ஆண்டவருடைய கட்டளை கஷ்டம் என்று, இது நமக்கு பொருந்தாது என்று சொல்வதில் என்ன நியாயம்? அந்த பிரதான கற்பனையில், அந்த கிரேட் கமிஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா, அதிலே ஒரு பகுதி வெட்டி எடுப்பது நியாயம் அல்ல. கடைசி பகுதி எடுக்கிறாங்க. இதோ உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கு. அப்ப நடுவில் இருக்கிறது என்னாச்சு? நான் கட்டளையிட்ட யாவையும். ஆண்டவர் இங்கேயும் கட்டளையாகத்தான் சொல்லுகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதுனா என்ன? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ இருக்கிறதும் போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கேட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ள வைத்தால், இன்னும் அதிகமாக கேட்டால் இருக்கும். நீங்க கேட்கல அப்படின்னா இருக்கிறதும் போயிடும். மற்ற புஸ்தகத்துக்கும் வேதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இப்போ ஒரு புக்கு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது அநேக நாட்கள் நம்முடைய நெஞ்சிலே எண்ணத்திலே இருக்கும், மறக்க மாட்டோம். ஆனால் வேதத்திற்கு அப்படி இல்லை. ஏன்னா ஆண்டவரே சொன்னார், விதைக்கும் போது அதை உணராது இருக்கும் போது பறவை வந்து கொத்தி கொண்டு போகிறது போல பிசாசு எடுத்து விடுவாங்க. பிசாசுக்கு தெரியும், இந்த வசனத்தை உள்ளே விட்டால் அது ஊடுருவி போய் அந்த மனிதனை மாற்றி கனி கொடுக்க வைத்து விடும். அதை எடுத்து விட்டால் அவ்வளவுதான், முடிந்தது. இப்ப இந்த நிலத்தை பார்க்கலாம். இது வழி அருகே
வழி அருகே என்று சொல்லும்போது அந்த விதை விழுகிறது. ஆனால் ஒரு பயனும் இல்லை. காரணம் என்ன? விதையில பிரச்சனை இல்லை, விதைக்கிறவனுடைய பிரச்சனை இல்லை, பிரச்சனை நிலத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கூட நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சமே கிடையாது. நேரடியாக கேட்கிறோம், ஜூம் மூலமாய் கேட்கிறோம், டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்கிறது, யூடியூப் வந்திருக்கிறது, இப்படி பல்வேறு பாட்காஸ்ட் இருக்கிறது, இப்படி இணையதளங்கள் இருக்கிறது, ஏராளம் பெருகி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருந்தால் மனிதனுடைய இருதயத்தில் தான் இருக்கிறது. இருதயம் அந்த வழி அருகே என்ன ஆகிறது? மனிதனும் மிருகமும் வாகனங்களும் போய் 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 கடினமாயிருக்கிறது. இன்றைக்கு ஏன் அநேகர் கேட்கிற அநேகர் தொடப்படுகிறது இல்லை? கேட்டு வெளியில போய் என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு இது முடிஞ்ச உடனே வெளியில போய் எந்த பகுதி எடுத்து பேசுறாரு, என்ன செய்தின்னு கேட்டா மறந்துட்டோம்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? வழி அருகே கடின இருதயம். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 2:13. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் இல்லை, எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகி, இது யாருக்கு எழுதப்படுகிறது என்றால் எபிரேய விசுவாசிகளுக்கு. சரியா, நல்ல கவனிங்க. எபிரேய நிருபம் அவிசுவாசிகளுக்கு எழுதப்படவில்லை. யாருக்கு எழுதப்பட்டது? எபிரேய விசுவாசிகள், யூத மார்க்கத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எழுதப்பட்டது. அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்றால், ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? உங்களில் ஒருவனாகிலும் பாவம் வஞ்சிக்க கூடியது. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பாவம் ரொம்ப இன்பமா இருக்கு. அதுவும் கையிலயும் வந்துருச்சு பாவம், வேற எங்கேயும் போக வேண்டாம். இல்ல, எவ்வளவு ஆபாச காட்சிகள் வருது. நிறைய விசுவாசிகள் தைரியமாக எந்த பயமும் இல்லாமல் பார்க்கிறார்கள், பாவம் என்று தெரியாமல். பாவம் வஞ்சிக்க கூடியது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையை தூண்டக்கூடியது. சரியா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். மோசையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். மோசைக்கு கூட பாவ இன்பங்கள் கிடைத்தது. பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் அடுத்த பார்வோனாக அவன் வருவதற்கு எஸ் என்று சொல்லி இருந்தால் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் அனுபவித்திருக்கலாம். அனுபவிப்பதை பார்க்கிலும் அதை தவிர்த்தான். அதனால பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இப்ப சொல்லுங்க, ஒரு இருதயத்தை கடினப்படுத்துவது எது? பாவம், பாவத்தின் வஞ்சனை. deceitfulness of sin. Sin is deceitful. இன்னைக்கு பாவம் மக்களுக்கு ரொம்ப சொகுசா இருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கசப்பு போல இருக்கிறது. பாவம் இனிமையா இருக்கிறது. ஏங்க இந்த கூட்டத்துக்கு போறது, அங்க போனா பிரதர் பாவத்தை விட்டு மனம் திரும்பிடுமாறு. இதை விட்டா வீட்டில் உட்கார்ந்தா ஜாலியா இதை பார்த்துட்டு இருக்கலாம், சீரியலை பார்க்கலாம், ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம். எவ்வளோ இன்பமான காரியங்கள் வெளியில இருக்கிறது. இப்படிதான் பிசாசு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பாவத்தின் வஞ்சனையினாலே ஒருவனும் கடினப்பட்டு போகாதபடி. அப்ப பாவத்தை ஃபர்ஸ்ட் செய்யும் போது கொஞ்சம் உணர்த்தும். இல்லை, அடுத்து செய்யும் போது என்ன ஆகும்? செஞ்சாச்சு, ஒன்றும் ஆகலை. எதை தீமை வருதா? ஒன்றும் வரல. ஆண்டவர் அடிச்சிட்டாரா? இல்லை. நம்ம செத்து போனோமா? இல்லை. நரகத்துக்கு போனோமா? இல்லை. திரும்ப செய், திரும்ப செய், செய் செய், மிதித்து 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 மிதித்து, மனிதர்களும் மிருகங்களும் அந்த வாகனங்களும் மிதித்து மிதித்து கடினப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை விழுந்த உடனே அது துளைக்க முடியவில்லை. எத்தனை முறை சுவிசேஷம் கேட்ட அவிசுவாசிகள் சபைகளில் இருக்கிறார்கள், இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. காரணம் என்ன? கடின இருதயம். உங்களில் ஒருவனுக்குள்ள இருக்கக்கூடாது என்று எபிரேயர்ல வாசித்தோம் 3:13. ஒருவனுக்குள்ள இருக்கக்கூடாதான். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள்.
தாவீது சொல்லுகிறார் அதை 95ஆம் சங்கீதத்திலே. பிரியமானவர்களை, ஏன் மனிதர்கள் கடினப்படுத்துகிறார்கள்? பாவத்தின் மேல். பாவத்தை செலக்ட் பண்றாங்க. பாவம் இனிமையா இருக்கிறது. விசுவாசிகள் ஏன் கடினப்படுத்துகிறார்கள்? பாவத்தின் வஞ்சனை. பிரியமானவர்களை, பாவத்துக்கு எப்போதுமே பயங்கர விலை கொடுக்கணும். இன்னைக்கு நரகத்தில் போய் விழுற மக்கள் எல்லாம் என்ன புலம்புவாங்க தெரியுமா? எவ்வளவு முறை பூமியில எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, எத்தனை முறை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நாங்கள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டோம். அது ஒன்றுதான் அவங்க செய்த பாவம். ஆவியானவர் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்போது கடினப்படுத்துவது பாவத்தின் வஞ்சனையினால. இங்கேயும் பாருங்க, அது கடினப்படுத்தும் போது பிசாசு எளிதிலே பொறுக்கிட்டு போயிடறான். அப்பா, நீ என்ன கேட்டால, உங்க இருதயம் சரியில்லை, நான் ஈஸியாக எடுத்துட்டு போயிடுறேன். வெளியில போனாலும் மறந்துடுறாங்க. என்ன அறிவிக்கப்பட்டது தெரியாது, என்ன தலைப்பில் பேசினார் தெரியாது, என்ன ஒரு வசனங்களா சொல்லப்பட்டது தெரியாது. எளிதில் பிசாசு பொறுக்கி விட்டான். இப்படி நீங்க பாட புத்தகத்தை படிக்க முடியாது. அதை யாரும் எடுக்க மாட்டாங்க, பிசாசு எடுக்க மாட்டான். ஏன்னா அதனால அவனுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. அதனால்தான் மக்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க விடுவான். அது அவர்களுக்குள்ளாக உள்ளே பிரவேசித்து கிரியை செய்ய முடியாதபடி அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்த பாவ இன்பங்களை மக்களுக்கு முன்பதாக வைப்பான். ஆதாமும் ஏவாளும் ஏன் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள்? பிசாசு அவர்களுக்கு முன்னாலே வைத்த பாவம். இதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாவதில்லை. பாவத்தினாலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. முதல்ல அதனுடைய அபாயத்தை தடுக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். ஆஹா, தேவனுடைய கட்டளைக்கு மீறினால் எவ்வளவு நன்மை இருக்கிறதா அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதனாலதான் இருதயத்தை கடினப்படுத்தி சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகுதான் தெரிஞ்சிச்சு பிசாசு சொன்னது பொய். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை பிசாசனுடைய பொய்யை நம்பி நீ என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது, இன்னும் நாள் இருக்கு, விட்டு ஜாலி அனுபவி, வாலிப பருவத்துல ஜாலி அனுபவி, வயசான காலத்துல ஆண்டவரை பார்த்துக்கலாம். வாலிபர்கள் எத்தனை பேர் செத்து போறாங்க தெரியுமா? நான் இப்போ வேலை செய்யும் போது, நான் வாகன தொழிலை போகும்போது, அந்த ஐசிஎஃப் காம்பவுண்ட் வாலில் ஃபுல்லாக போஸ்டர்ஸாக இருக்கும், நிறைய போஸ்டர் இருக்கும். அதில் இந்த அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நிறைய இருக்கும். அதை நான் கவனித்து பார்ப்பேன். ஏன்னா அதில் நிறைய பேருடைய பிறப்பு இறப்பு டேட் இருக்கும். பிறப்பை பார்த்தீர்கள்னா வாலிபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. வாலிபனா இருப்பதினாலே சாக மாட்டோம் என்று எந்த நிச்சயமும் கிடையாது. 20 வயசு பையன், 15 வயசு பையனுங்க எத்தனை பேர் சாகிறார்கள்? இப்போ அவர் இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தால் என்ன ஆகிறது? ஒரு தரம் தான் வாய்ப்பு, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை தான் வாய்ப்பு, ஒரு தடவை தான் மரணம். அது எப்போ வரும்னு தெரியாது. பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு நாளில் போய் என்ன கதை, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாக கலந்துக்கிட்டேன், எல்லா கூட்டத்துக்கு போனேன், என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. உன் இருதயம் எப்படிப்பா இருந்துச்சு? என் வார்த்தை உனக்குள்ளே அனுமதிக்கவில்லை, உணரவில்லை, பிசாசு எடுத்து விட்டான். பிரயோஜனம் என்ன? நீ எதுக்கு போன? வேஸ்ட், வாழ்நாளை வீணடித்து விட்டாய். பிரியமானவர்களே, அந்த காரியம் நம்மிலே யாருக்குமே நடக்கக்கூடாது. இது ரொம்ப அபாயகரமானது. இருதய கடினம் இருக்கு பாருங்க, கடின இருதயம் உள்ளவர்கள். அடுத்தது என்னன்னா, இன்னும் வஞ்சிக்கக்கூடியது கற்பாறை. கற்பாறைனா கற்பாறை மேலே கொஞ்சம் மணல் இருக்கு. இப்ப நிறைய இடத்துல இந்த மலைகள்லாம் போனீங்கன்னா அந்த கற்பாறை பாறை இருக்கும், அது மேலே கொஞ்சம் மணல் அப்படியே இருக்கும். அந்த மணல் மேல் விழுந்திருக்கிறது விதை. அந்த மண் இருந்ததுனால கொஞ்சம் ஈரம் இருந்தது, அது கொஞ்சம் வேகமாய் முளைத்தது. ஒரு சிலர் இருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாய் உடனே ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஆழம் இல்லை. வெயில் வரும், வெயில் உஷ்ணம் வந்த உடனே என்ன ஆகும்? இந்த செடியின் மேல் விழும்போது அதற்கு ஆழம் இல்லை, அதனாலே தீந்து போவது, பயனில்லை. இது யாரை குறிக்கின்றது? இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, உற்சாகத்தில், மாம்ச உற்சாகத்தில் ஏற்றுக்கொண்டு அநேகர் ஞானஸ்நானமும் கீழ்ப்படுகிறாங்க.
ஆனா பிரச்சனை, வசனத்தின் மொத்தம் பிரச்சனை வரும். ஆண்டவரே சொல்லியிருக்காங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்படிப்பட்ட ஆட்கள்ல எதை நம்பி பொய்ய நம்பி வந்திருக்காங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா, உங்களுக்கு கண்ணீரே இருக்காது, கவலையே இருக்காது, வியாதியே இருக்காது, உங்களுக்கு பாடுகளே இருக்காது. அப்படி யாருங்க சொல்றது? பொய் அது இல்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா பொய் பேசுகிற இன்றைக்கு செழிப்பின் உபதேசக்காரர்கள் மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவர்களை கூட்டம் சேர்ப்பதற்கும் அவர்களிடத்திலிருந்து காணிக்கை பெறுவதற்கும் அவர்களால் பிரசித்தி பெறுவதற்கு இப்படிப்பட்ட பொய்களை ஊதிக்கொண்டிருக்கிறார்கள். இது பொய்யே இல்லாமல் இல்லை. ஆண்டவரானாலும் சரி, அப்போஸ்தலர்களானாலும் சரி, புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்களானாலும் சரி, யாருமே இப்படிப்பட்ட பொய்யை வேதத்தில் எழுதி வைக்கவில்லை. ஆபேல் தொடங்கி தேவாலயத்துக்கு பலிபீடத்துக்கு இடையே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும், அப்ப ஆபேல் ஆரம்பிச்ச ரத்த சிந்தல் எது வரைக்கும் போயிருக்கு? ஆண்டவர் சகரியா, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, ஆண்டவர் சொன்ன பிறகு யோவான் ஸ்நானகன் தலை போனதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிறகு யாக்கோபு, யோவான், பவுல், யார் இல்லை, எல்லாருமே இந்த பர்தலமே எல்லாம் உயிரோட தோலை உரித்தார்களாம். யோசிச்சு பாருங்க, யாராவது என்ன கீறி தோலை உரிச்சா எப்படி இருக்கும்? யோவானை கொடுத்து எரிகிற கொப்பரையில போட்டாங்களாம், எண்ணெயில, கொதிக்கும் எண்ணெயில. கர்த்தர் காப்பாற்றினதாக சரித்திரம் சொல்லுகிறார். அதனால்தான் நாடு கடத்தப்பட்டார். என்னடா அவன் கொதிக்கிற எண்ணெயில போட்டா சாக மாட்டேங்கிறான், இவனை நாடு கடத்தினார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல அவனை பாதுகாத்தார். கடைசியில் அவனும் மரித்து போனான். எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாகவே மரித்தார்கள். ஆனா இன்னைக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. கிறிஸ்தவத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா ஒரு கஷ்டம் இருக்காது. இந்த மாதிரி நம்பி வர்ற மக்கள் ஆழம் இல்லை. அதனால என்ன, அது வசனத்தின் மொத்தம் கொஞ்சம் கஷ்டம் வருது, அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. என்னடா அது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஒரு கஷ்டம் வராதுன்னு சொன்னாங்க, என்ன கஷ்டம் வருது, அப்ப அவங்க இது சரியில்லை அப்படின்னு அவங்க பழைய வழிக்கு போயிடுறாங்க. எல்லாம் சொகுசாக வாழக்கூடிய மக்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? லூக்கா 6:48 படியுங்கள். லூக்கா 6:48 ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:48, ஆழமாய் தோண்டி போட்டு, இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டணும். எப்படி செய்யணும்? ஆழமாய் தோண்டி. இந்த கற்பாறை நிலம் என்றனா ஆரம்ப தோண்டாது, மேலே இந்த கற்பாறையின் மேலே கொஞ்சம் மண் இருக்கும், அந்த மண்ணில் உடனே முளைக்க ஆரம்பிப்பது. அப்படி அல்ல, காளான் இருந்தாங்க அப்படி முளைக்கும். இன்றைக்கு மழை பெஞ்சா உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் காளான் முளைச்சிரும். அது எவ்வளோ வேகமாக முளைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் போயிடும். ஆனால் விவசாயி ஒரு நெல் விதையோ அல்லது மற்ற விதைகளை போடும்போது அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அது போய் உள்ளே ஆழமாக வேர் பிடித்து அது அப்படியே உருவாகி காலம் வரும்போது வெளியில வரும். இன்னைக்கு திடீர் விசுவாசிகள்லாம் இருக்காங்க, உடனே ஞானஸ்தானம், அன்னைக்கே ஞானஸ்தானம் கொடுத்துட்டா அடுத்த நாள்ல அவர் சபைக்கே இருக்க மாட்டார், ஓடி போயிடுறாரு. காரணம் என்ன? வேறு இல்லை. நான் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆழமாய் தோன்றி. எதுல வேர் கொள்ள வேண்டும் தெரியுமா? கொலோசியர் 2:6 வேர் எதுல விடணும்? கொலோசியர் 2:6 படிங்க. என்ன டக்கு டக்குன்னு படிச்சீங்க? நான் படிச்ச வசனம் படிக்க மாட்டீங்க. ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும், அவருக்குள் எல்லாம் அவருக்குள்ளதான். வேர் கொள்ளுவது நமக்கு வெளியில தெரியுமா? தெரியாது. வேற யாரும் பார்த்தோமா? இல்லை. வேர் என்பது உள்ளே இருக்கக்கூடியது. ஒரு மரத்தினுடைய பலன் அதனுடைய வேரில் இருக்கிறது. எவ்வளவு வேர் ஆழமாய் இருக்கிறதோ, எவ்வளவு பலமாய் அது நிலத்திலே வேர் கொண்டிருக்கிறதோ அவ்வளவாக தான் அது பலம் உள்ளது. இங்கே கொலோசை பட்டணத்து விசுவாசிகளை பார்த்து பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு அவருக்குள் rooted and grounded in Christ. நீங்க வேர் உள்ளே கொள்ள வேண்டும். ஒரு கட்டடத்தினுடைய பலம் அதனுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சர் அல்ல,
அதனுடைய அஸ்திபாரம். அதனாலதான் பெரிய பெரிய கட்டடம் கட்டும் போது பைல் ஃபவுண்டேஷன் போடுறாங்க. மேலே எவ்வளவு வளருகிறது என்பதல்ல அதனுடைய பலம், இவ்வளவு ஆழமா இருக்கிறது, எவ்வளவு அஸ்திபாரம் பலமா இருக்கிறது. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில போயிட்டோமா கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வேலை, இதோட அடுத்த வாரம் போனா போதும். இல்லைன்னா ஊழியர் கேட்பாரு, 4 பேர் என்ன நினைப்பாங்க, போயிட்டு வந்துடுறது. அதோட அவங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏதோ ஊழியர் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டா ஏதோ வேற அடுத்த 1-2 கூட்டத்துக்கு வர்றது, அதோட சரி. இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியானிட்டி, மேலோட்டமான கிறிஸ்தவம். இது அல்ல பிரியமானவர்களே. ஆழமாய் தோண்டி கண்மலையின் மேல் அஸ்திபாரம் படணும். கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால சென்னையில ஒரு பயங்கரமான புயல் வந்தது, வரதா புயல் என்று நினைக்கிறேன். அது வரும்போது நான் ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டேன். திடீர்னு ஒரு 10:30 மணிக்கு எல்லாரும் போயிருங்கன்ட்டாங்க. புயல் ஆரம்பிச்சிருச்சு. காத்து வாகனத்துல வரும்போது எங்க வீட்டுக்கு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், ஆனா 1.5 மணி நேரம் ஆச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. காரணம் என்னன்னா, வழியெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் விழுகிறது, கண்ணுக்கு எதிரே விழுகிறது. பெரிய பெரிய மரங்கள் ஏன் விழுந்தது என்று நான் நின்று பார்த்தேன். ஏன் இவ்வளவு பெரிய மரங்கள்? பெரிய வெளியில பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்டு ரொம்ப பருமனா இருக்கும், நிறைய இலைகள், நிறைய கிளைகள். ஆனா அவ்வளவு சீக்கிரமா விழுந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அடியில வேர் இல்லை. ஆனால் நிறைய சின்ன சின்ன மரங்கள் தப்பினது. இவ்வளவு பலத்த காற்றுக்கு காரணம் என்னன்னா, வெளியில தண்டு அதிகமா இல்லைனாலும் ஆழமாய் வேர் கொண்டு. பிரியமானவர்களே, நிறைய பேர் இன்னைக்கு இப்படிதான் வெளியில தான் இருக்காங்க, சூப்பர்ஃபிஷியல். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருப்பாங்க, ரைட் சூப்பர், ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை. பிரியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிலை பெற்று அவருக்குள் நடந்து கொண்டு எல்லா அந்தரங்கத்துல பார்க்கிற உங்கள் பிதா. ஆண்டவர் அதனால திரும்ப திரும்ப சொன்னார், மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் செய்யக்கூடாது என்று நிறைய சொன்னார். அவருடைய மலை பிரசங்கத்துல விசேஷ தன்மை என்னவென்றால், நீங்கள் உங்க மனுஷர் காணும்படி செய்கிறாங்க, எல்லா மனுஷர் பார்க்க வேண்டும் என்று செய்கிறாங்க, நீங்களும் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன பெரிய சாபம் என்றால், எல்லாமே மனுஷர் பார்க்கத்தான். 4 பேர் என்ன பிரதர் நினைப்பாங்க என்ன பற்றி? ஏங்க 4 பேர் என்ன நினைக்கிறாங்க முக்கியம் இல்ல. நம்மை அழைத்தவருக்கு முன்னால போய் ஒரு நாள் நிக்கணும், அன்னைக்கு அவர் கேட்க போறாரு, அன்னைக்கு பதில் சொல்லணும். அதை பற்றி ஏன் பயப்படுகிறது இல்லை? மனுஷங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நல்ல பேசுற வாய் நாளைக்கு நம்மளை திட்டும். இதான் மனுஷர்கள், சரியா? இப்ப நல்லா பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் பாருங்க. ஆண்டவரை பாருங்க, இந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்துல அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை கொண்டு ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆண்டவரை மலை உச்சிலேருந்து தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அவரை பிடிச்சிட்டே போறாங்க மனுஷங்க. இதுதான் பாத்தீங்களா, அவருடைய சொந்த ஊர்லயே அப்படிதான் பண்ணாங்க. அதனால மனிதர்களை பெரியப்படுத்த, மனிதர்களை கவர, மனிதர்களால் பாராட்டை பெற, மனிதர்களால் புகழை பெற, மனிதர்களால் நன்மதிப்பை பெற முயற்சி செய்யாதிருங்கள், இது வீண். பவுல் அதான் சொல்றார், உங்களிடத்திலாவது மற்றவரிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. தேடக்கூடாது, வேஸ்ட். அது என்ன பிரயோஜனம்? 4 பேர் கை தட்டினா என்ன கிடைச்சிடும்? ஒன்றும் கிடைக்காது. முன்னால கை தட்டுவாங்க, பின்னால போய் வேட்டு வைப்பாங்க. இதான் மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அந்தரங்கத்திலே பார்க்கிற உங்கள் பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பலன் அளிக்கிற ஆண்டவர் எங்க பார்க்கிறார்னா அந்தரங்கத்துல பார்க்கிறார். ஜபமானாலும் சரி, தான தர்மமானாலும் சரி, உபவாசமானாலும் சரி, வேத வசனம் படித்து தியானிப்பதா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்தரங்கத்துல செய்யணும். நீங்க எல்லாம் வெளியில காட்டுறதுக்கு தான். பிரியமானவர்களே, வேர் கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவே கிடையாது, அப்ப ஏன் கிறிஸ்தவன் பேரு கிறிஸ்தவன் வச்சுக்கிட்டா? கிறிஸ்துவே இல்லை உள்ள, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இல்லை. நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டான் என்னங்க அர்த்தம்? கிறிஸ்து அவனுக்குள் இல்லையே, கிறிஸ்துவுக்குள் நடக்கவில்லை. பாட்டு பாடுகிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா கதறுகிறதா? 42ஆம் சங்கீதத்துல எவ்வளவு கதறுகிறான்.
இந்த கதறுதல் கிறிஸ்துவுக்காக இல்லை. எதுக்கு இருக்கு? மனுஷங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், இவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஆண்டவரையே தப்பா நினைக்கிற உலகம் தான் இது. நம்மளையும் தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். என்ன அதனால நஷ்டம் ஆயிடுச்சு? ஒரு நஷ்டம் கிடையாது. ஆண்டவர் தப்பா நினைச்சதும் பிரச்சனை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்னை குறித்து தப்பா நினைத்தால் எனக்கு படு நஷ்டம். விசுவாசியா இருந்தா எனக்கு பலன் மிஸ் ஆகும். அவிசுவாசியா இருந்தா எனக்கு பரலோகம் மிஸ் ஆகி நரகம் கிடைக்கும். சொல்லுங்க, யாரங்க பிரியப்படுத்தணும்? நம்ம ஏங்க மனுஷனை பிரியப்படுத்தணும்? அவங்க நம்மளை பற்றி தப்பா பேசினா பேசிட்டு போட்டோம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரலைன்னா வரல, பரவாயில்ல. என்ன ஆயிடுச்சு? ஒரு நஷ்டம் கிடையாது. ஆண்டவரே சொன்னார், ஒரு விருந்து, பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது ஒரு அயல் வீட்டாளாவது பெரிய பணக்காரனையாவது கூடாதீங்க. குருடன், ஊனன், சப்பானி, முடவன் இவங்களை கூப்பிடுங்க. ஏன்னா உங்களை அவங்க திரும்ப பதில் செய்ய மாட்டாங்க. நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலே உங்களுக்கு பலன் அளிக்கப்படும். கவலையப்படாதீங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு ரொம்ப கவலை நமக்கு. பிரதர் அங்க கோச்சிக்கிட்டு போறாங்க. எங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்லாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சா நான் போவே மாட்டேன். அது எவ்வளவு நெருக்கடியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கே தெரியும் ஒண்ணு, இவன் வரமாட்டான். நிறைய ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆச்சு? என்ன கூப்பிடலன்னா எனக்கு இன்னும் மரியாதை போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க, வேற கூப்பிடல அப்படின்னு. கூப்பிடலன்னா என்ன? ஆண்டவரையே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்மளை கூப்பிடலன்னா என்னங்க ஆச்சு? ஒரு நஷ்டம் கிடையாது. நம்ம சிந்தனை மாற வேண்டும். நம்முடைய சிந்தனை இன்னும் மாம்சீக சிந்தனையாகத்தான் இருக்கிறது. மனிதர்கள் மத்தியில என்ன ஒன்றும் ஆகாது. அன்னைக்கு நிற்போம் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் முன்னால அன்னைக்கு தான் தெரியும். அதுதாங்க முக்கியம். சேவானே எல்லாம் கல்லெறிகிறார்கள், பூமியிலே அவனை பாய்கிறார்கள், அடிக்கிறார்கள், கல்லெறிகிறார்கள். ஆனால் பரலோகம் அவனை வரவேற்க ஆயத்தமா இருக்கிறது. எது வேணும்? எதுங்க நிரந்தரமானது? கொஞ்ச நேரத்துல இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க, சாகடிச்சுட்டு. ஆனால் ஆண்டவர் அவனை வரவேற்க நின்றார். பரலோகம் அவனை கரகோஷம் எழுப்பி வரவேற்றது. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட தரிசனம் நமக்கு கிடையாது. இங்க இருக்கிறத பற்றி தான் கவலைப்படுறான். அவன் இங்க இருக்கிறதே பார்க்கல. அவன் மேல் கல்லெறிகிறதை அவன் பார்க்கவில்லை. உன்னை தேவனுடைய வலது வாரசத்தில் மனுஷகுமார் நிற்க காண்கிறேன். அவனுடைய பார்வை அங்கதான் இருக்குது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கமா? எனக்கு கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு ஐக்கியம் இருக்கிறது? ஐக்கியமே இல்லை. நிறைய காரியங்கள் விக்கிரகமாய் வந்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டிலும் தகப்பனையா தாயாது, மகனையாது மகளையாது அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம இருதயத்தை யோசிச்சு பாருங்க, யார் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறோம்? சொல்லுங்களேன். ஆண்டவர் எது வைக்க கூடாதுன்னாரோ அதான் நம்ம வச்சிருக்கோம். தகப்பனையான் தாயையாது, மகனையாது மகளையாது. இல்லை, இன்னைக்கு யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோம்? ஆண்டவர் மேல இருக்கா? ஆண்டவர் மேல இல்லைங்கிறது தான் நம்முடைய அநேக செயல்பாடுகள் காண்பிக்கிறது. இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியானிட்டி. அது பலன் தராது. சரியா? அடுத்து மூன்றாவது, முள்ளுள்ள இடம். நம்ம இருதயத்தில் நிறைய தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது. அது என்ன? உலக கவலை. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது வசனம்லாம் தெரியும். ஆனா நான் அப்படி இருக்கேன்னா, ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றேன்னா உட்காரவே மாட்டேங்கிறேன். காலையில வந்தோம்ல 9 மணிக்கு ஆராதனைக்கு, பாதத்தை படிச்சுட்டு தான் வந்தோமோ, அன்னைக்குதான் நல்லா தூங்குறோம். ஞாயிற்றுக்கிழமை தான். மற்ற நாள் வேலைக்கு ஓடணும், ஸ்கூலுக்கு ஓடணும், காலேஜுக்கு ஓடணும். பிரதர், அதுக்கெல்லாம் போகிறதுக்கு புத்தி வருது இல்லை. கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறேன். கர்த்தரின் மேல் பிரியமாயிருப்பாரா? யாருக்கு ஆராதனை செய்ய எதுக்கு வரணும் தெரியுமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார்கள். நான் சொல்றது எபிரேயர் 12, 28, 29. ஆண்டவரை பிரியப்படுத்த நாம் ஆராதிக்க வராவிட்டால் நாம் ஆராதனை வேளையிலே நாம் வீணடிக்கிறோம். இட் இஸ் நாட் எ ரிச்சுவல். இது சடங்கு அல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 to 11 போய் தான் சடங்கு. சடங்கு இல்லை இது பேரு.
என் இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இதய துடிப்பை பார்க்கிறார், என்னுடைய நினைவுகளை பார்க்கிறார், மனுஷ முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் நினைவெல்லாம் ஒரு நாள் வெளியில வரப்போகிறது. சரியா? அப்ப உலக கவலை. அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படவில்லை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தில் அப்படியே மயங்கி போறது, பத்தலை. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்துல ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போக போறதில்லை. நிர்வாணியே வந்தோம், நிர்வாணியே போக போறோம். கொஞ்ச நாள் இந்த பூமியில பணம் தேவைதான், பணம் வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை. பண ஆசையை தான் வேதம் கண்டிக்கிறது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பண ஆசையினாலே இழக்கக்கூடிய ஏராளமான விசுவாசிகள் நம்முடைய சபைகளில் இருக்கிறார்கள். பணமா ஆண்டவரா என்று பார்த்தால், அன்றைக்கு வாலிபன், பணக்கார வாலிபன் எது தெரிந்து கொண்டான்? பணம். அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் துக்கமாய் போய்விட்டான். ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தார் அவனுக்கு. நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே, செலக்ட் பண்ணி பார்க்கலாம், உனக்கு உண்டானதெல்லாம் வெற்றி, என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். காலி. இன்னைக்கு அந்த மாதிரி டெஸ்ட் வச்சா எத்தனை பேர் நிற்போம்? பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக் கொள்கிறேன், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், சாணியாக எண்ணுகிறேன். டன். எல்லாம் எனக்கு சாணி. எனக்கு வேண்டியது கிறிஸ்து. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. That time you win Christ. நீ கிறிஸ்துவை எல்லாத்துக்கும் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல நிறைய பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல இது போடுறாங்க, இது சில அவங்களுடைய பொன்மொழிகள். இன்னைக்கு சபைக்கு ஏன் வரல அப்படின்னு சாக்கு சொல்றாங்கன்னா அவங்க கிறிஸ்துவ விட்டு பின்வாங்குறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு போடுறாங்க. இந்த வாசகம் நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தரை பார்த்து ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரலன்னா உடனே ஒரு சாக்கு. நமக்கு நம்மை பிரியப்படுத்தலாம், ஓகே. பட் இருதயம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவுக்கு போய் என்ன சொல்ல போறாங்க? அதை பற்றி ஏன் பயப்படுறதில்லை? ஒரு நாள் கேட்பார்ல, கண்டிப்பா கேட்பாரு. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகலும் தீமைக்காகலும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். We all must appear. appearனா என்னன்னா வெளியிலன்னு அர்த்தம். ரகசியமா கூட்டு போய் இன்டர்வியூ நடத்துற மாதிரி ஆண்டவர் நடத்த மாட்டார். அதான் அந்த அப்பியர்ன்ற வார்த்தை. வெளிப்பட வேண்டும், வெளியரங்கமா இருக்கும், எல்லாம் பார்ப்பாங்க. ஐயோ, அன்னைக்கு அவமானப்பட்டதாங்க அசிங்கம். இன்னைக்கு சொந்தக்காரங்கள திட்டினா திட்டிட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு போனா போட்டோம், நமக்கு பணம் போனா போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கு அவமானப்பட்டோம்னா அது நித்திய காலம் இருக்கும். ஏன்னா அதே நிலையில தான் நித்திய காலமும் இருக்க போறோம். இவங்கெல்லாம் போயிடுவாங்க, சொந்தக்காரங்க போயிடுவாங்க, நண்பர்கள் போய்விடுவார்கள், நம்மோடு கூட வேலை செய்கிற மக்கள் போய்விடுவார்கள். நான் கூட 30 வருஷம் ரயில்வேல வேலை செஞ்சேன். எல்லாம் இப்போ எங்கே போனாங்க? போயிட்டாங்க. ஒருத்தரும் என்னை பற்றி நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நான் போனால் புதுசாக இருப்பாங்க. ஏன் அன்னைக்கு போய் அவங்களே எல்லாரும் பிரியப்படுத்தணும், நான் வேலை செய்யணும். நான் கிறிஸ்துவை எவ்வளவு சேவித்தேன் என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு நாளில் என்னை நியாயம் விசாரிப்பார். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நான் வேலை செய்த நாட்களில் ஓட்டி போடுவாங்க, ஓவர் டைம். நான் வேண்டான்னு சொல்லுவேன். எல்லாரும் ஓட்டிக்கு போட்டி போடுவாங்க, ஓட்டிக்கு போட்டி போடுவாங்க. நான் வேண்டான்னு சொல்லுவேன். எல்லாம் என்னை திட்டுவாங்க, பைத்தியக்காரன்ட்ட. ஏன்? நான் மாலையிலே எனக்கு கூட்டங்கள் இருக்கும், நான் ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் நான் ஓட வேண்டும், எனக்கு நேரம் வேண்டும். எனக்கு இந்த பணம் இல்லை என்றால், எக்ஸ்ட்ரா பணம் இல்லைன்னா பரவாயில்ல. என்ன நிறைய பேர் பைத்தியக்காரன் சொன்னாங்க, சொல்லிட்டு போட்டோம். சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஆண்டவர் என்னை விடவில்லை. நான் என்ன பிச்சைக்காரனா சுத்தி தெரியுறேன்? இல்லையே. ஆண்டவரின் தேவைகளை சந்திக்கிறார், என்னை நலனிலே வைத்திருக்கிறார். சொன்னவங்க எங்க போனாங்க? ஓட்டி ஓட்டின்னு அலைஞ்சவங்க நிறைய பேர் காணோம். மரித்து போனார்கள் நிறைய பேர். தெரியுமா உங்களுக்கு? என்ன சாதிச்சுட்டு போனாங்க? ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவும். அன்னைக்கு இருந்த பாட்டை பாருங்க. அதெல்லாம் எழுதினவங்க நிறைய தியாகம் செய்து எழுதியிருக்கிறார்கள். இமில் ஜெபசிங் ஐயா அந்த பாட்டை பாடினார்.
நிறைய தியாகம் செய்தவர்கள் தான் இப்படி பாட்டை பாட முடியும், எழுத முடியும். இன்னைக்கு வர்றதெல்லாம் ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம். ஏன்னா சினிமா பார்த்துட்டு எழுதுறான், அவன் அப்படிதான் எழுத முடியும். ஆனா அப்படிப்பட்ட மக்கள் ஏன் அப்படிப்பட்ட வரிகளை பயன்படுத்தினார்கள்? அவர்கள் நஷ்டப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம எது இழந்திருக்கிறோம்? எதுவுமே இழக்கலையே. அப்ப ஆண்டவர் என்னங்க கொடுக்கறது நமக்கு? ஏதாவது இழந்தாதான் நம்ம கொடுப்பாரு ஆண்டவர். நீ இப்ப எனக்கா இதெல்லாம் இழந்துட்டப்பா. எதை இழந்தோம் சொல்லுங்க? நம்ம நேரத்தையும் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. நம்ம இருதயத்துல பிரதானமான இடம் நம்பர் 1 ஸ்பாட் அவருக்கு தான். 2வது இடத்த கூட அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். நிறைய பேருடைய இருதயத்துல விக்கிரகம் இருக்கிறது. விக்கிரகம்னா என்ன தெரியுமா? பொருளாசையான விக்கிரக ஆராதனைன்னு பவுல் எழுதுகிறார். நாங்கெல்லாம் விக்கிரகத்தை வச்சு படைக்கிறதுல பிரதர் நல்லது. ஆனா பொருள் இருக்க பாருங்க. கிறிஸ்துவுக்கும் நமக்கு இடையே யார் வந்தாலும் எது வந்தாலும் அது விக்கிரகமே. யார் வந்தாலும் எது வந்தாலும் விக்கிரகமே. பைபிள் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஆண்டவர் அதனால்தான் எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் அவரிலே அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன்னா எல்லாரை விட அவர் நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அன்பு கூறுகிறோம். நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய முள் என்ன? கர்த்தருடைய வார்த்தை பலன் கொடுக்காதபடிக்கு உலக கவலைகளா? எதை பற்றி கவலைப்பட்டு இருக்கோம்? உலக கவலை இல்லை, எப்ப பார்த்தாலும் அதே கவலை. அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிரும். ஏங்க பரலோகத்துல பணக்காரனா வாழணும்னு ஏங்க நினைக்கிறது இல்லை? ஆண்டவர் அதனால் சொன்னா, பூமியில உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியாவது துருவாது அவர்களை கெடுக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே பூச்சியாவது துருவாது அவைகளை கெடுப்பதில்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்க இருதயம் இருக்கும். ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் கிறிஸ்து மேல இல்லை? பொக்கிஷம் பூமியில இருக்கு, பூமியோடு ஒட்டி இருக்கு. அதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பரலோகத்தில் ஐயோ நான் நிறைய சேர்த்திருக்கேன், ஆண்டவர் வந்துடணும், நான் அவரோட போனோம், எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கணும், அங்கதாங்க பணக்காரனா வாழணும். தெரியுமா உங்களுக்கு? அதுதான் ஃபார் எவர் இட்டர்னிட்டி, நித்தியம். அதுதான். பூமியில கொஞ்ச நாள், எவ்வளவு நாள்னு தெரியாது. பெரிய பெரிய பணக்காரர்களும் செத்து போறாங்க திடீர்னு, மிஞ்சி போனா 100 வயசு. இதுக்கு ஏங்க நம்ம விட்டுட்டு கிறிஸ்து தான் எனக்கு வேண்டும் என்று நாம் வரணும்? கிரைஸ்ட் இஸ் மை லைஃப், டெத் இஸ் மை கெயின். டெத் ஏன் கெயின் சொல்றாரு? ஏன்னா பவுல் நிறைய செத்துட்டார் பரலோகத்துல. இந்த தேகத்தை விட்டு பிறகு இந்த கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். ஏன்னா நான் இங்க இருந்து அனுப்புனதெல்லாம் கிறிஸ்து எனக்கு கொடுப்பார். இதெல்லாம் இழந்தேனோ? பிரியமானவர்களே, என்ன இழந்திருக்கிறோம்? எதுவுமே இழக்கல. கொஞ்சம் கூட கஷ்டப்பட, நம்ம கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படவே மனசே இல்லை. ரொம்ப சொகுசா அந்த உலகத்துல வாழணும், உலகத்துக்காக, மக்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, மற்றவர்களுக்காக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை வீணடித்தோம் என்றால் ஒரு நாளிலே வெட்கப்பட்டு தலை குனியக்கூடிய காலம் வருகிறது. நித்திய காலம் அவமானத்துல வாழ வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க. நித்திய காலம் அவமானப்பட்டு வாழணுமா? இல்ல கொஞ்ச நாள் பூமியில மனுஷன் ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, கவலைப்படாதீங்க. மனுஷன் சொல்றதுனால இப்ப என்ன 4 பேர் திட்டுறதுனால எனக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆண்டவர் அதுக்குரிய பலன் அதிகமாக்கிட்டே இருப்பார். எனக்கு தெரியாமலே பலன் பெருகி கொண்டே இருக்கிறது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். லீவ் ஃபார் ஜாய். அந்த ஒரு பயன்படுத்தின வார்த்தை, துள்ளி குதியுங்கள். உங்களை அவமானப்படுத்தினா துள்ளி குதியுங்கள், உங்களை குறித்து நிந்தித்தால் துள்ளி குதியுங்கள். எப்படிங்க செய்யறது? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கு. பாருங்க, சேவான போல பரலோகத்தை பாருங்க. பூமியை பார்த்து பார்த்தே நாசமாய் போனோம். பூமிக்குள்ளதையே பார்த்து பார்த்து இந்த பன்றி தான் அப்படி செய்யும். அதுக்கு மேல வானம் இருக்கிறதே தெரியாது. என்ன செய்யும்? கீழே இருக்கக்கூடிய அசுத்தங்கள், மனிதனுடைய கழிவுகள், குப்பைகள், சேர், நாற்றம் அடிக்கிறது, இதையே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள்ல ஒருத்தர் போட்டு அடிபடுறது, சாகடிச்சு அதை கட்டி அதை தலைகீழா கொண்டு போகும்போது தான் அது பார்க்குமா வானத்தையே. ஓஹோ, வானம்னு ஒண்ணு இருக்கோ. நம்ம எப்போ வானத்தை பார்க்கறது?
நேச்சர் பூமியை பார்த்தான். இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, பைத்தியம் பிடிச்சது. ஒரு நாள் வந்தது, என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. வானத்துக்கு என்னைக்கு கண்களை ஏறெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் புத்திசாலி. நம்ம என்ன வேணா படிச்சிருக்கலாம், பிஹெச்டி எத்தனை பிஹெச்டி வேணா போட்டுக்கோங்க, எந்த யூனிவர்சிட்டியில் நீங்க படிச்சாலும் சரி, நம்ம முட்டாள் பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பார்த்தால். வானத்துக்கு என்னைக்கு கண்களை ஏறெடுத்து நம்ம தேவனை பார்த்து நித்தியமானதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம், அன்றைக்கு தான் நம்ம அறிவாளி. ஒரு வயசுல தான் சொன்னான், உன் ஆத்மாவே புசித்து குடித்து இளைப்பாறு, உனக்கு அநேக வருஷத்துக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்னைக்கு நைட்டு நான் உன்னை எடுத்துருவேன். நீ சம்பாரிச்சது யாருடையதாகும்? உன்னுடைய ஆத்மா எங்க போகும்? எல்லாம் விட்டுட்டு தான் போகணும். ஒண்ணு வராது, காதிருந்த ஊசி கூட வராது. இதுக்கு போய் எங்க எவ்வளவு கஷ்டப்படணும்? அன்னைக்கு நம்ம புலம்பணுமா? இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருப்பனே. ஏன் பிடிச்சி வச்சிருக்கேன்? உழைக்க வேண்டியதுதான், சம்பாதிக்க வேண்டியதுதான், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பலியாக்கி விட்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு கிடையாது. எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தொழில் இருக்கு, செய்வேன். இப்படி வாழ்கிறவர்கள் தான் நித்தியமான பலனை பெற முடியும். கடைசியில நல்ல நிலைமை தான். அது என்ன செய்யும்னா, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கும், அது உள்ளே கிரியை செய்ய அனுமதிக்கும். பொறுமையா 100 மடங்கு பலன் கொடுத்தா யாரு தெரியுமா அப்படி யாரு பலன் அடைந்தது? ஈசாக்கு. தேசத்துல பஞ்சம், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் அறுத்தான். எல்லாருக்கும் ஆச்சரியமாச்சு, எப்படி இந்த ஈசாக்கு, தேசத்துல பஞ்சம், எப்படி இவனை 100 மடங்கு பலன் கொடுத்தான்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய கரங்களை, கிரியை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தரை விட்டுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை மாட்டார். சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தருவா. நம்ம கர்த்தருக்காக 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் கொடுத்தால், எப்படி பலன் கொடுத்தோமோ அதற்கு ஏற்றபடியான பலனை ஆண்டவர் தருவார். பெஸ்ட் நம்ம வாங்குவோமா? பரலோகத்தின் பெஸ்ட், உலகத்துல பெஸ்ட்டை வாங்கணும்ட்டு ஐஏஎஸ் ஆகணும், சிஏ ஆகணும்னு போட்டி போடுறாங்க. போட்டுட்டோம், நம்ம அந்த ரேஸ்க்கு போக வேண்டாம். சரியா? போடுறவங்க போட்டோம். அவங்க மிஞ்சி போற 60 வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம். 60 வயசு முடிஞ்சிச்சுன்னா, ஐயா நீ போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு தடியை கொடுத்து, பொன்னாடையை போத்தி, மாலையை போட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் போனீங்கன்னா பியூன் கூட சல்யூட் அடிக்க மாட்டான். இதுதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மிக ஹையஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய போஸ்ட். இதை நான் கண்ணெதிரே பார்த்துருக்கேன். முந்தின நாள் வரைக்கும் அப்படி மரியாதை கொடுத்த சமுதாயம் ரிட்டையர் ஆகி அடுத்த நாள்ல நாய் போல மதித்தார்கள், மிதிப்பார்கள். இதுதான் உலகம். இதுல ஏங்க நான் போட்டி போட்டுட்டு இருக்கணும்? பரலோகத்துல பெஸ்டா போனோம். என் ஆண்டவரிடத்துல நிறைவான பலன், ஆண்டவராலே பாராட்டு, ஆண்டவராலே புகழ், நித்தியமான பணக்காரனா வாழணும், ஆண்டவரால் மெச்சிக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை வாழணும். இதை தேடுவோம். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாரா? அது எப்படின்னா நம்முடைய நிலத்தை பொறுத்தது. 4 நிலம்ல விதையில பிரச்சனை இல்லை, விதைக்கிறவங்கள பிரச்சனை இல்லை, நிலத்திலே தான் பிரச்சனை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர்கள் பிரச்சனை இல்லை, பிரச்சனை நம்முடைய இருதயம். நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? பழைய அருகே போல கடினப்பட்டிருக்கிறதா, இல்லைன்னா சீக்கிரத்துல முளைத்து உஷ்ணம் வந்த உடனே வாடி போகிறதா இருக்கிறதா? இல்லாவிட்டால் நிறைய தேவையில்லாத காரியங்களை, இருதயத்தில் ஆசைகளை வளர்த்து 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 வந்திருக்கிறோம். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் நமக்குள்ளாக பலன் கொடுக்கக்கூடிய அனுமதி கொடுத்திருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து சரி செய்ய ஆண்டவர் எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென்.
நல்ல செய்தி கேட்டு ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நல்ல தீர்மானம் எடுக்கலாம். நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம சோதித்து பார்க்கலாம். அதை நல்லா இருந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டாம். நான் எந்த நிலமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நம்ம சரி செய்து நம்ம வருங்காலத்துல ஒரு நல்ல நிலமாக பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான வேலையில நாங்கள் துடிக்கிறோம், இப்பொழுதும் நாங்கள்